السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்தில் குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை மிகு துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டது. ஹஜ்ஜி குர்பானி என்ற இஸ்லாமிய கலாச்சாரங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது என்ற அந்த ஈமானிய உணர்வு அது கூர்மை தீட்டப்படுகின்ற ஒரு மாதம். அப்படி ஒரு சங்கையான மாதத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தனி கவனம் பெறுகிறது இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். அல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சில வஸ்துக்களின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, பரக்கத்து நிறைந்த அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. வலையாலின் அஷ்ர், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களின் மீது சத்தியமாக. வஷ்ஷஃபை, இரட்டைகளாக படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பினங்களின் மீது சத்தியமாக. பொதுவாக அல்லாஹுடைய படைப்பு என்பது இரட்டையாகத்தான் இருக்கும். சந்திரன், சூரியன், ஆண், பெண், இரவு, பகல், இன்பம், துன்பம், நன்மை, தீமை என அல்லாஹ் இரட்டையாகத்தான் படைத்திருக்கிறான். அந்த படைப்பினங்களின் மீது சத்தியமாக. வல் வத்ர், அந்த படைப்பினங்களை படைத்த ஒருவனாகிய, வத்ர் என்ற வார்த்தை அந்த ஒருவனாகிய அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லிவிட்டு இறைவன் வார்த்தையை சொல்கிறான். ஹல்ஃபி தாலிக கசமுல்லிதி ஹிஜ்ர், அறிவுடையோர்களுக்கு மேற்கூறப்பட்ட விஷயங்களில் சத்தியமிட்டு சொல்லப்படக்கூடிய ஏதேனும் செய்தி இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு ஆம் இருக்கிறது என்று சொல்கிறான். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர்களுக்கும் அல்லாஹுவை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கும் தண்டனை இருக்கிறது என்ற அல்லாஹுடைய வாதா அது உண்மையாகிவிட்டது என்ற இத்தனை வஸ்துக்களின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி இறைவன் சத்தியமிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்கள் தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த நாட்கள் என்பது தனி கவனம் பெறுகிறது. வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து அவர்களுடைய இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மீன் வயிற்றில் இருந்து விடுதலை செய்யப்பட்டது துல்ஹஜ்ஜி மாதத்தின் பிறை 2 தான். அதை போன்று சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு யஹ்யா என்ற ஆண் மகனை அல்லாஹ் சுப செய்தியாக தெரிவித்தது துல்ஹஜ்ஜுடைய பிறை 3. அதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அவதரித்த நாள் ஹிஜ்ரி, இது துல்ஹஜ்ஜி பிறை 4 தான். அதை போன்று சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்து அவதரித்த அந்த நாள் துல்ஹஜ்ஜி பிறை 5. அதை போன்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்திலே அல்லாஹ் பெருமானாருக்கு வெற்றியை கொடுத்தது துல்ஹஜ்ஜுடைய பிறை 6 தான். அதை போன்று நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது. துல்ஹஜ்ஜுடைய பிறை 7 நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு தொடர்ந்து இந்த 3 நாட்கள் 7, 8, 9, 10 நாட்கள் நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது. அதை போன்று துல்ஹஜ்ஜினுடைய பிறை 8 தர்பியா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜினுடைய அமல்கள் எல்லாம் துவங்கப்படுகின்ற நாள். துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 நாம் எல்லாம் அறிந்திருப்போம், சங்கை மிகு அரஃபாவுடைய தினம். அதை போன்று துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாள் உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது. இப்படியே அல்லாஹ் இந்த 10 நாட்களையும் வரலாற்றிலே தனித்துவம் வாய்ந்த நாட்களாக இறைவன் அமைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை பற்றி சொல்கின்ற பொழுது, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதிஹி ஐயாம், நற்காரியங்கள் செய்வது அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாட்கள் என்பது இல்லை இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை தவிர.
பொதுவாக அல்லாஹ் மற்ற நாட்களில் நற்காரியங்கள் நல்ல அமல்கள் செய்வதை இறைவன் பிரியப்படுகின்றான். ஆனால் இந்த நாட்களில் நல்ல அமல்கள் செய்வதை அல்லாஹ் மிகவும் பிரியப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் வலா ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விட சிறந்த நாளா என்பதாக கேட்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், ஆம் அல்லாஹ்வுடைய பாதையிலே பொதுவாக யுத்தம் செய்வதை காட்டிலும் சிறந்த நாள் என்பதாக. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவரை தவிர அவருடைய அந்த அந்தஸ்து என்பது வேறு. பொதுவாக அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதை காட்டிலும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் சிறந்ததாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த 10 நாட்களிலே அமல் செய்வதை அல்லாஹ் அதிகமாக பிரியப்படுகிறான். பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பது அது அமல்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதற்காக மார்க்கம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. அதுதான் இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு. கண்ணியமானவர்களே, குறைந்த அமலாக இருந்தாலும் அது ஈமானோ இஹ்திசாபன் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த நாட்களை இறைவன் சிறப்பாக்கி கொடுத்திருக்கிறான் என்ற அந்த ஈமான் நம்பிக்கையோடும் இதை அமல் செய்தால் அதிகமான கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் நாம் முடிந்த அளவிற்கு நாம் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இந்த நாட்களை மதிக்கும் முகமாக ஷரியஅத் நமக்கு சில வழிகாட்டுதல்களை சொல்லித் தருகிறது. குறிப்பாக அந்த 10 நாட்களில் நாம் ஜமாத்துடைய தொழுகையை நாம் விட்டுவிடவே கூடாது. அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை போன்று சுன்னத்துகளை அதிகமாக அந்த 10 நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை போன்று அதிகமாக திலாவத்துல் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அதை போன்று நாம் தான தர்மங்களை அதிகமாக 10 நாட்களில் செய்ய வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை அதற்கு வைத்திருக்கிறான். மற்றொரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நல்லமல் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே மகத்துவமான நாள் என்னவென்றால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் தான். எனவே ஃபக்ஸீரு ஃபீஹின்ன தஹ்லீல வ தக்பீர வ தஹ்மீத, இந்த 10 நாட்கள் நீங்கள் அதிகமாக நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை செய்யுங்கள். அதிகமாக நீங்கள் அல்லாஹு அக்பர் என்ற அல்ஹம்துலில்லாஹ் என்ற போன்ற தஸ்பீஹ்களை எல்லாம் நீங்கள் அதிகமாக செய்து வாருங்கள். அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நாட்களே தரவிருக்கிறான் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அதை போன்று மேன்மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த 10 நாட்களில் நோன்பு நோற்பதை மிக விருப்பத்திற்குரியதாக அல்லாஹ் பிரியப்படுவதாக சொல்லித் தருகிறார்கள். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் பஸரா தேசத்திலே அவர்கள் மண்ணறையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மண்ணறையில் ஒரு விதமான ஒரு பிரகாசமான ஒளி அங்கிருந்து கிளம்பி செல்கிறது. ஒரு ஒளிவட்டம் கிளம்பி செல்கிறது. இதை பார்த்த இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் திகைத்து போய் ஆச்சரியப்பட்டு நின்று விட்டார்கள். ஒரு அசரீரி சப்தம் கேட்கிறது, சுஃபியானே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் நீங்கள் நோன்பு நோட்பீர்கள் என்றால் உங்களுக்கும் இதை போன்ற ஒரு நிலையை, ஒரு ஒளிவட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக இந்த அசரீரி சத்தம் கேட்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 10 நாட்களில் நோன்பு வைப்பது, குறிப்பாக அரஃபா நாள், அது மட்டுமல்ல பொதுவாக 10 நாட்கள் நோன்பு வைப்பது என்பது 10 விதமான சிறப்பு இருக்கிறது என்பதாக மேன்மக்கள் சொல்லித் தருகிறார்கள். குறிப்பாக முதல் வயதிலே ஆயிலே அல்லாஹ் நீட்டுகிறான். இரண்டாவது பார்த்தோம் என்றால் பொருளாதாரத்திலே அல்லாஹ் ஒரு பெருக்கத்தை தருகிறான். மூன்றாவதாக இந்த 10 நாட்களில் நோன்பு வைப்பது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதே போன்று நான்காவதாக பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக இந்த நாட்களில் நோன்பு வைப்பது என்பது இருக்கிறது. ஐந்தாவதாக என்னவென்றால் நன்மைகள் இரட்டிப்பாக கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆறாவதாக சக்கராத்துடைய வேலை லேசாக்கப்படுகிறது இந்த நாட்களில் நோன்பு வைப்பவர்களுக்கு. அது மட்டுமல்ல, ஏழாவதாக மண்ணறையில் ஒரு ஒளிமயமாக ஒரு வட்டத்தை அல்லாஹ், பிரகாசத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, மீசான் தராசிலே நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் அதை கணக்க செய்கிறான் இந்த மாதத்தை நோன்பு வைப்பவர்களுக்கு. அதை போன்று அவர் நரகத்தை விட்டும் ஈடேற்றம் பெறுகிறார். 10ஆவதாக சுவனத்தின் பாலர் உயர்ந்து செல்கிறார். இது போன்ற 10 சிறப்புகள் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே முதல் 10 நாட்களிலே, குறிப்பாக 9 நாட்கள் உல்ஹியா தினத்தை தவிர்த்து நோன்பு வைப்பதை மார்க்கம், மேன்மக்கள், இமாம்கள் நமக்கு அதை சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஒரு மாதத்தை அலங்கரிப்பது என்பது, கண்ணியப்படுத்துவது என்பது அது அமல்கள் செய்வதன் மூலமாகத்தான் முடியும். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை அமல்களால் அலங்கரிப்பதற்கு தௌஃபீக்கை செய்து அல்லாஹ் பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாக. வாஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.